ஏஜி வெங்கடாசலம் அவர்களையும், குளித்தலை மாணிக்கம் அவர்களையும், மொஞ்சனூர் இளங்கோ அவர்களையும், ராமலிங்கம் அவர்களையும், சிவகாம சுந்தரி அவர்களையும், வி.சி. சந்திரகுமார் அவர்களையும், கழகத்தினுடைய உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் மு. கண்ணப்பனையா அவர்களையும், சொத்து பாதுகாப்பு குழு துணைத் தலைவர் நா. பழனிசாமி அவர்களையும், கழக வழக்கறிஞரினுடைய செயலாளர் என்.ஆர். இளங்கோ உள்ளிட்ட மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள், தலைமை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், அணியினுடைய அமைப்பாளர்கள், அனைத்து வாக்குச்சாவடியினுடைய BLA 2, BDA, BLC உள்ளிட்ட ஒட்டு மொத்தமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் 39 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை, கழக தலைவர் மாண்பு தளபதியுடைய எஃகு கோட்டை என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் வாக்குச்சாவடியில் மகத்தான பணியாற்றி வெற்றியை மாண்பு கழக தலைவருடைய கரங்களில் ஒப்படைக்க வருகை இருந்திருக்கின்ற அனைத்து வாக்குச்சாவடியினுடைய முகவர்களையும் மேற்கு மண்டலத்தின் சார்பாக அன்போடு வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்வை கோவையிலே நடத்துவதற்கு அனுமதிகளை தந்த கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் நன்றியை இந்த நேரத்தில் கோடானகாடு நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்து, மேற்கு மண்டலத்திற்கு கூடிய 39 சட்டமன்ற தொகுதிகளிலும் கழக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் நம்முடைய தோழமை இயக்கத்தினுடைய வேட்பாளர்கள் என ஒட்டு மொத்தமாக 39லும் திராவிட முன்னேற்ற கழகம் நம் கழக தலைவர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள். 2026 வெற்றி கணக்கு மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கியது. அது அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றியை பெற்றார்கள் என்ற சூழலை உருவாக்க வேண்டும் என்று இந்த வந்திருக்கின்ற வாக்குச்சாவடி முகவர்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, சம வாய்ப்பின் வழியாக சமத்துவத்தையும் சமூக நீதியின் வாயிலாக சுயமரியாதையையும் ஊட்டி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வார்த்தெடுக்கும், தமிழ் மக்களுடைய முன்னேற்றத்தை வளர்த்தெடுக்கும் திராவிட சூரியன் நம் கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக 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 என்று அன்போடு வரவேற்று இருகரம் கூப்பி நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.